வணக்கம். மார்ச் 2, 2026 இன்னைக்கு இந்திய மார்க்கெட்டோட ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு மார்க்கெட்டே உலுக்கி போட்ட ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் ஷாக் நடந்திருக்கு. அதனால உலகம் முழுக்க மார்க்கெட்ஸ் எப்படி சரிஞ்சது, அதோட தாக்கம் என்னன்னு ஆழமா அலச போறோம். இன்னைக்கு திங்கக்கிழமை. ஆனா மார்க்கெட்க்கு இது ஒரு ப்ரூட்டல் மண்டியா தான் அமைஞ்சுது. ஏன்னா வீக்கெண்ட்ஸ்ல நடந்த ஒரு பெரிய ஜியோபொலிட்டிக்கல் நிகழ்வு இன்வெஸ்டர்ஸோட சென்டிமெண்ட்டை மொத்தமா மாத்திருச்சு. அதோட விளைவு இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான சரிவை நாம பார்த்தோம். சரி, பாதிப்போட அளவு எவ்வளோன்னு நம்பர்ஸ்லே பார்க்கலாம். நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 313 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு 24,865ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் பத்தி சொல்லவே வேணாம், 1000 பாயிண்ட்டுக்கு மேல சரிவு. பேங்கிங் செக்டர் தான் ரொம்பவே மோசமா அடி வாங்குச்சு. நிஃப்டி பேங்க் 2% மேல விழுந்திருக்கு. இதுலேந்தே தெரியுது இந்த சரிவு ஒரு சில ஸ்டாக்ஸ்ல மட்டும் இல்ல, பரவலா எல்லா இடத்துலயும் இருந்திருக்குன்னு. அப்போ இந்த சரிவுக்கு மூல காரணம் என்ன? இது நம்ம இந்தியாக்கு மட்டும் வந்த பிரச்சனை கிடையாது. இது ஒரு குளோபல் ரிஸ்க் ஆஃப் வேவ். அதாவது முதலீட்டாளர்கள் எல்லாம் ரிஸ்க் வேணாசாமி அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்கான அசெட்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு சேஃபான இடத்துக்கு போறாங்க. இந்த குளோபல் இம்பாக்ட் எங்க பாருங்க. அமெரிக்க ஃபியூச்சர்ஸ்ல இருந்து ஆசியா, ஐரோப்பான்னு எல்லா மேஜர் மார்க்கெட்ஸும் ரெட்ல தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் மிடில் ஈஸ்ட்ல அதிகரிச்சுட்டு வர்ற டென்ஷன் தான். இதனால குளோபல் ஆயில் சப்ளை செயின் பாதிக்கப்படுமோங்கிற பயம் வந்திருக்கு. அதான் இந்த உலகளாவிய சரிவுக்கு காரணம். சரி, மார்க்கெட்டோட ஃபியர் கேஜ், அதாவது பயக்குறியீடுன்னு சொல்லப்படுற VIX ஒரே நாள்ல 18.93% எகிரி இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, வர நாட்கள்ல மார்க்கெட்ல ஏகப்பட்ட ஏற்ற இறக்கம் இருக்கும்னு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறாங்க. முதலீட்டாளர்கள் மத்தியில பதட்டம் எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போயிருக்குன்னு இது ஒரு தெளிவான சிக்னல். அடுத்து, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க் கமோடிட்டி மார்க்கெட்ஸ்ல எப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துச்சுன்னு பார்க்கலாம். இதுதான் மார்க்கெட்டை பாதிக்கிற ஒரு முக்கியமான சேனல். கச்சா எண்ணெய் விலையில ஒரு பெரிய ஷாக். பிரெண்ட் க்ரூட் ஆயில் 8% மேல ஜம்ப் ஆகி ஒரு பேரல் $78.71 இருக்கு. ஏன் இந்த திடீர் உயர்வு? ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா வர ஆயில் சப்ளைல ஏதாவது தடை வந்துருமோங்கிற பயம்தான். இது உலகத்துக்கே ஒரு முக்கியமான ஆயில் ரூட். இந்த விஷயம் நமக்கு ஏன் முக்கியம்னு இந்த மேற்கோள் தெளிவா சொல்லுது. பாருங்க, ஆயில் விலை $1 ஏறினா கூட நம்ம நாட்டோட வருடாந்திர இறக்குமதி பில் $2 பில்லியன் அதிகமாகும். இதோட விளைவு நேரடியா நம்ம பணவீக்கத்துல தெரியும். கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் அதிகமாகும், கம்பெனிகளோட லாபமும் குறையும். சோ இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இது ஒரு கிளாசிக் ஃப்ளைட் டு சேஃப்டி மூவ். அதாவது ஆபத்து வரும்போது பாதுகாப்பான இடத்துக்கு ஓடுறது. தங்கம் விலை பாருங்க, ஒரு அவுன்ஸ் $5,405 போயிருக்கு. மார்க்கெட்ல நிச்சயமற்ற தன்மை இருக்கும்போது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் தங்கத்தை ஒரு பாதுகாப்பான புகலிடமா பாக்குறாங்கன்னு இது தெளிவா காட்டுது. சரி, இப்போ மறுபடியும் நம்ம டொமெஸ்டிக் மார்க்கெட்க்கு வருவோம். இந்த குளோபல் மற்றும் கமோடிட்டி ஷாக்ஸ் நம்ம இந்தியன் அசெட்ஸ் மேல என்ன மாதிரியான பிரஷரை உருவாக்கிச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். மார்க்கெட்ல ஒரு பெரிய டக் ஆஃப் வார், அதாவது இழுபறி போட்டி நடந்திருக்கு. ஒரு பக்கம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIs கிட்டத்தட்ட 7,536 கோடி ரூபாய்க்கு பங்குகளை வித்துட்டு வெளியே போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம டொமெஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் DIIs சுமார் 12,292 கோடி ரூபாய்க்கு வாங்கி மார்க்கெட்டை கீழே விழாம தாங்கி பிடிக்கிறாங்க. உண்மையில இன்னைக்கு DIIs ஒரு பெரிய சப்போர்ட் பில்லரா இருந்திருக்காங்க. நம்ம இந்திய ரூபாயும் பெரிய பிரஷர்ல தான் இருக்கு. $1 91.56 அளவுக்கு வீக் ஆயிருக்கு. இதுக்கு 2 காரணம். ஒன்னு, உலகம் முழுக்க இன்வெஸ்டர்ஸ் டாலரை சேஃபான கரன்சின்னு நினைச்சு வாங்குறாங்க. இன்னொன்னு, FIIs நம்ம மார்க்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்து நம்ம ரூபாயை கீழே தள்ளி இருக்கு. இந்த செல்லிங் பிரஷர் ஏதெങ്കിലും ஒரு செக்டார்ல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் பரவலா இருந்துச்சு. நிஃப்டி, ஆட்டோ, பேங்க், ITன்னு முக்கியமான செக்டர்ஸ் எல்லாமே ரெட்ல தான். இதுக்கு காரணம், ஆயில் விலை ஏறினா இன்புட் காஸ்ட் அதிகமாகும். அதுபோக உலகம் முழுக்க ஒரு பொருளாதார மந்தநிலை வந்துருமோங்கிற பயமும் இருக்கும். இதனாலதான் இந்த மாதிரி சைக்ளிக்கல் செக்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே அடி வாங்குச்சு. ஓகே, மார்க்கெட்டோட தற்போதைய நிலவரம் இதுதான். இனி டெக்னிக்கலா பார்ப்போம். ட்ரேடர்ஸ் இப்போ எந்தெந்த முக்கியமான லெவல்ஸை உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50க்கு 25,000ல இருந்து 24,900 வரைக்கும் இருக்கிற ஜோன் ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா. இது ஒரு சைக்கலாஜிக்கல் லெவலும் கூட. ஒருவேளை மார்க்கெட் இதுக்கு கீழே போச்சுன்னா செல்லிங் பிரஷர் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. மேல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,200ல இருக்கு. அதையும் தாண்டுச்சுன்னா 25,330 ஒரு பெரிய தடையா இருக்கும். சரி, இப்போ ஃபைனலா இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்துரலாம். அவங்களோட வியூ என்ன, மார்க்கெட்டை இப்போ டிரைவ் பண்ற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு சுருக்கமா சொல்றேன்.
இப்போதைக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸோட பார்வை காஷியஸ்லி பியரிஷா இருக்கு, அதாவது ஜாக்கிரதையான கரடி மனப்பான்மை. இந்த ரிஸ்க் ஆஃப் சென்டிமெண்ட் நாம இதுவரைக்கும் பார்த்த குளோபல் மற்றும் டொமெஸ்டிக் நெகட்டிவ் காரணங்களோட நேரடி விளைவுதான். நாம பார்த்த இந்த மொத்த அனாலிசிஸையும் மூணு முக்கியமான தீம்ஸ்ல சுருக்கிடலாம். இது நீங்க கண்டிப்பா ட்ராக் பண்ணணும். நம்பர் 1, ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் பிரீமியம். அதாவது இந்த பிரச்சனை எப்போ முடியும்னு தெரியாததால மார்க்கெட்ஸ் ரிஸ்க மறுபடியும் கணக்கு போடுது. நம்பர் 2, கமோடிட்டி பிரைஸ் ஷாக். எகிறுற கச்சா எண்ணெய் விலை நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய தலைவலி. நம்பர் 3, டைவர்ஜென்ட் ஃபண்ட் ஃப்ளோஸ். அதாவது FIIs விக்கிறாங்களா இல்ல DIIs வாங்குறாங்களாங்கிற போட்டி தான் மார்க்கெட்டோட அடுத்த கட்ட நகர்வை தீர்மானிக்கும். சரி, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த அனாலிசிஸை முடிக்கலாம். இப்போ நாம பார்க்கறது வெறும் ஒரு ஷார்ட் டேர்ம் ஷாக்கா, இல்ல ஜியோபொலிட்டிக்கல் ரிஸ்க் எல்லாம் மறுபடியும் கணக்கிடப்படுறதால எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்க்கு இது ஒரு நிரந்தரமான கட்டமைப்பு மாற்றத்தோட தொடக்கமா? யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில் தான் நம்ம எல்லாருடைய நீண்ட கால முதலீட்டு பாதையும் தீர்மானிக்க போகுது.